ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் மூவிஸ் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் செகண்ட் எபிசோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தான் போட்டிருக்கேன். இதில் என்ன ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேய் சீரிஸ் தான். உங்களுக்கு பேய் ட்ராமானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் இந்த ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோவில் போகலாம். 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போகுது, காரு. இந்த காரோட டாக்ஸி டிரைவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ பற்றி சொல்லணும்னா அதிகமாக கடன் பிரச்சனையினால கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கனால காலையிலேருந்து நைட் வரையும் டாக்ஸி தான் ஓட்டுவார். இவர் முன்னேறணும்னு ஒரு கொள்கையோட டாக்ஸி ஓட்டின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பேக் சீட்டில் யாரோ உட்காந்துன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருக்கனால திடீர்னு திரும்பி பார்க்கலாம், சரி ஓட்டலான்னு கொஞ்சம் தூரம் போகும்போது திருப்பி அதே ஃபீலிங் வந்தனால காரை அப்படியே சைலண்ட்டாக ஸ்லோ பண்ணிட்டு பேக் திரும்பி பார்த்தா ஒரு லேடி ஒன்று உட்காந்து இருப்பாங்க. யார் இந்த லேடி? நம்ம கிட்ட டாக்ஸியும் புக் பண்ணல, நம்மளும் யாரையும் ஏற்றுன மாதிரி தெரியலையே, யாருன்னு சரி ஓரம் கட்டி நிறுத்தலான்னு டாக்ஸியை ஓரமாக கட்டி நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி, யாருமா நீ, எப்பமா ஏறின, எதுவும் புக் பண்ண மாதிரின்னு தெரியல, எங்கேயும் நான் ஸ்டாப் நிறுத்துற மாதிரி தெரியல, எப்பமா வந்து உள்ளே ஏறினேன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது அவங்க ஹீரோயின் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் அவங்க தான், அவங்க எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. என்னம்மா உட்காந்துனே இருக்க, எதனா சொல்லுமான்னு சொல்லின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆளை காணும். சரி அந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சுன்னு நினைச்சு திரும்பி சைட்ல பார்த்தா அந்த பொண்ணு டோர் வழியா வெளியே வருது. பார்த்தா அது ஒரு பேய். பார்த்துட்டு என்னம்மா நீ இப்படி வரேன்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. ஏமா நில்லு நில்லு, நில்லுமான்னு சொன்னா அந்த பேய் நிக்கவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா அந்த பேயை திருப்பி உள்ளே கார் வலிச்சிருது. என்னடா இது திரும்பி வந்துருச்சேன்னு அந்த பேய் திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஈரம் மயங்கி விழுந்துடுறாரு. விழுந்துட்டோன்னே இந்த பேய், இவங்கதான் ஹீரோயின், இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறது தொடலான்னு பார்த்தா தொட முடியல. ஏன் தொட முடியல, சரி இவ்வளவுதான் தொட முடியலையேன்ட்டு யோசிச்சு பார்த்து சரி நம்ம கார் டோரையாவது ஓப்பன் பண்ணலான்னு கார் டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணா கார் டோரையும் தொட முடியல. என்னடா தொட முடியலன்னு பார்த்தா காரை விட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க ஹீரோயின், ஒருவேளை நம்மளுக்கு இறந்துட்டோமோ இல்ல சக்தி எதனா கச்சிச்சோன்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில விடிஞ்சிருது. விடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ எழுந்துச்சு சைட்ல பாக்குறாரு அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு. ஹீரோயின் இருக்காங்களா இல்லையான்னு திரும்பி பார்த்தா ஹீரோயின் இருந்தோன்னு ஏமா பேய் அப்படின்ட்டு இறங்கி காரை விட்டு ஓடி போறாரு குடு குடு குடுன்னு, ஏமா ஆளை விடுன்னு. அந்த ஹீரோனு ஏய் நில்லு நில்லு நில்லுன்னு கூப்பிட்டுனே இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நேரத்தை திரும்பி பார்த்தா ஹீரோனை காணும். எங்கன்னு பார்த்தா அவர் கார் உள்ள உங்களா திரும்ப குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல வந்தா கார் வலிச்சிடும். அதே மாதிரி வலிச்சு அவரை பாத்தீங்கன்னா உள்ள கார் உள்ள உட்காந்துச்சு. யார் இந்த பொண்ணுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் ஹீரோயின். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கார் வந்து நிக்குது. நிறுத்தி ஹீரோ காருக்கு ஃபைன் போடலான்னு போலீஸ்காரங்க வந்து எழுதலான்னு வரும்போது, யோ இரியா எதுவும் ஃபைன் கீட் போட்டுறாதியா, கையில வேற காசு இல்லை, என் கார் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு. உங்க கார் தானா, ஏன் நோ பார்க்கிங்ல வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் எடுக்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, காரு உள்ள யாருன்னா இருக்காங்களா கொஞ்சம் பாருங்க. என்னது இது இவன் ஒரு மாதிரி கேட்கறான்னு அவர் என்ன பண்றாரு போலீஸ்காரர், சரி இரு நான் பாக்குறேன்ட்டு காரை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு போயிட்டு காரை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ள யாருமே இல்லை. யாரா இவன் பைத்தியக்காரன் ஏதோ சொல்றான்ட்டு சரி ஓகே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஓகே யாருமே இல்லை, ஹீரோயின் போயிட்டாங்களா, ஐயோ போயிட்டாலே ஜாலி அப்படின்ட்டு குடு 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 குடுன்னு ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா ஆய் மாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லணும். என்னது அப்படின்ட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு சரி பேசிதான் பார்ப்போம் அந்த பொண்ணு கிட்ட. யாருமா நீ, எதுக்குமா என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்க, ஏமா என் கார்ல வந்து உட்காந்து, எனக்கு என்ன ஆசையா ஏன் எனக்கு உன் கார்ல வந்து உட்காந்துன்னு இருக்கணும்னு, என்னால இந்த காரை விட்டு போக முடியல, அதனாலதான் உட்காந்துன்னு இருக்கேன். ஆமா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ, நீ யாருன்னே தெரியாதுமா, ஏமா வந்து என் உயிர் எடுத்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் யோசிச்சு பார்த்து, லாஸ்ட் நைட் நீ தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணியா, இங்க பாரு பிளட்டா இருக்குன்னு சீட்டை பார்த்து சொல்லும் போது, நீ ஏமா அவனை வந்து விருப்பத்தின்னு இருக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா, லாஸ்ட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்க போட்டு இந்த மேக்கப் தான் ஒட்டின்னு இருக்குன்னு சொன்னோன்னா ஹீரோயின் நம்பவே இல்லை. யாரை ஏமாத்த பாக்குற, நீ தானே என்ன இடிச்சேன்னு அப்படின்னு சண்டை போடும்போது, இருமா நான் காட்டுறேன்னு காரோட டேஷ் கேமராவை எடுத்து ஹீரோனுக்கு போட்டு காட்டலான்னு டேஷ் கேமரா பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு காட்டுறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் நைட்ல பாத்தீங்கன்னா 3 பேரு பேய் கெட்டப் போட்டு கார்ல ஏறி இருக்காங்க. அவங்க ஏறினோன்னு தான் அந்த கார்ல பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த மேக்கப்போட அந்த பெயிண்ட் ஆனதுதான் சீட்ல ஒட்டியிருக்கு. இதை வீடியோவா காட்டினோன்னே ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி சரி ஓகே நம்புறேன் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி வாமா நீ வெளியே வாமா நம்ம 2 பேரும் ஒன்று பேசலான்ட்டு வெளியே கூப்பிடுறான். சரின்னு ஹீரோயினும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. ஏமா நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க, நானே ஆயத்துக்கு கடன்ல இருக்கேன், இந்த காரை நம்பி தான் நான் இருக்கேன், தயவு செய்து இந்த காரை விட்டு போமான்னு. எனக்கு என்ன நான் போக கூடாதான், உன் கூடிய சுத்தணும் ஆசையா இருக்கு, எனக்கு இந்த காரை விட்டு கொஞ்சம் தூரம் போனா திருப்பி கார்ல வெளியே வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன், அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா ஹீரோயின் பாத்தீங்கன்னா நவுந்து போய் காட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு குறிப்பிட்ட ஏரியா இது போனோம்னா திருப்பி அந்த கார் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வலிச்சு திருப்பி அந்த கார்லயே வந்து உட்கார வைக்கிறது. இதை பார்த்து ஹீரோ அட போங்கடா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்.
திடீர்னு ஞாபகம் வருது. ஆமால்ல நம்மளுக்கு ஒரு பிக்கப் இருக்குன்னு கார் எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிளையண்ட் ஏத்தணும். கார் எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆஃபீஸ்ல நிறுத்தி கிளையண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல ஏறிட்டாரு. அவர் பேக் சீட்ல உட்கார்றாரு. ஏன்னா ஃப்ரண்ட்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேய் தானேன்னு அவரு கண்ணுக்கு தெரியறனால ஓகேன்னு கார்ல ஏறிட்டாரு. கார கொஞ்சம் தூரம் தான் ஓட்டின்னு போயின்னே இருக்காங்க. பின்னாடி இருக்கிற கிளையண்ட்ட பார்த்தா அவரோட முகம் மாறுது. என்னன்னு பார்த்தா அவருக்கு ஹெவியான வயித்து வலி. வயித்து வலினால கார நிறுத்துடான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வெளிய வந்துட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வயிறு வலி பரவால்லடா இப்ப சரியாயிடுச்சு. என்னடா உன் கார்ல ஏறுனோனே வயிறுலாம் வலிக்குது. இந்த மாரிலாம் இருந்தா எப்புட்றா கஸ்டமர் உள்ள வருவாங்க? சரி ஓகே பரவால்ல. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். நான் நடந்து போறேன்னு சொல்லிட்டு, அவரு என்னன்னா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. இதனால நின்னு ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. என்னடா இது இப்படி இருக்கேன்னு. ஏன்னா ஹீரோக்கு இந்த வண்டியில வர வருமானத்த வச்சு தான் கடன் அடைக்கணும்னு. சரி அடுத்த கிளையண்ட் யாருன்னா வராங்களா இல்லையான்னு வண்டி ஃபுல்லா ஓட்டினே இருக்காரு. பார்த்தா அன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிளையண்ட்டுமே வரல. அதனால ரொம்ப அப்செட் ஆயிட்டு வண்டி ஓட்டினே ஹீரோயின்ட்ட பேசினே போறாரு. இதெல்லாம் என்ன நீ எப்பதான் ஏறுனியோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளையண்ட்டே இல்ல. நீ எப்பதான் போவேன்னு அப்படி பேசினே வந்துன்னு இருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லா ஓட்டியும் பார்த்துட்டாரு. எந்த ஒரு கிளையண்ட்டுமே வரல. அதனால புலம்பினே இருக்கும்போது ஹீரோயினி சொல்றாங்க, "நீங்க என்னடா டாக்ஸியாடா ஓட்டுறீங்க? அ எல்லா மக்களையும் கிட்டேருந்து கொள்ள காசு வாங்குறீங்கடா. இந்த மாரி இருந்தா எப்புட்றா டாக்ஸில ஏறுவாங்கன்னு" ஹீரோவ புடிச்சு சண்டை வலிச்சுட்டே இருக்கும்போது, திடீர்னு ஹீரோயினி யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமா எனக்கு எப்படி இந்த பாயிண்ட்லாம் தெரியுது? நான் ஒரு வேளை லாயரா இருப்பேனோ? ம். கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ஹீரோன்னு கேட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஏன்னா எனக்கு எல்லா லாவும் தெரியிற மாரி இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னா, உனக்கு நானு டாக்ஸிக்கான காச எப்படியாவது வாங்கி தந்துர்றேன்னு சொன்னோனே, ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். ஆமால்ல கரெக்ட் தானே. சரி ஓகே டாக்ஸில மக்கள் தான் வரல. சரி இவ்வளோ வச்சாவது எதனா பணம் சம்பாதிக்கலான்னு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு போறாங்க. ஹீரோயின் மாரி ஒரு பென்சில்ல வரைஞ்சிட்டு, இந்த மாரி பொண்ணு யாருனா மிஸ் ஆயிருக்காங்களா? இல்ல ஆக்சிடென்ட்ல இறந்துருக்காங்களா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னோனே, போலீஸ்காரங்க அவர குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நீங்க யாருப்பான்னு? இல்ல சொல்லுங்க. இவங்களோட ஃபேமிலி எங்கனா தேடுவாங்கல்ல. கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னோனே, சரி இரு செக் பண்ணி சொல்றேன்னு, போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு, இல்ல அந்த மாரிலாம் யாரும் இல்லப்பா. யாருமே இறக்கல. இந்த மாரி கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல ஹீரோயின் போயிட்டு, சரி கண்ணாடில நம்ம முகத்த பார்க்கலான்னு ஓடி போயிட்டு, கண்ணாடில அவரோட ஃபேஸ பார்க்கலான்னு பார்த்தா, அந்த கண்ணாடில பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட இமேஜும் தெரியல. போலீஸ்காரங்களும் இந்த சைடுல என்ன சொல்றாங்கன்னா, "அந்த மாரிலாம் எதுவும் கம்ப்ளைண்ட் வரலப்பா. நீ கிளம்புப்பான்னு" சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோவ அங்கருந்து அனுப்புறதுக்காக பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் சரி ஓகேன்ட்டு அங்கருந்து கிளம்பலான்னு கிளம்புறாங்க. அந்த மாரி கிளம்பும்போது தான் ஹீரோயின பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்க கண்ணாடி சைடுல நிக்கிறத பார்த்துட்டு, அது பொறுமையா வெளிய போறத பார்த்துட்டு, சரி நம்மளும் போலான்ட்டு அங்கருந்து கிளம்பலான்னு கிளம்பி போறாங்க. இதே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஃபோட்டோவும் நெறைய பேர் ஃபோட்டோ வச்சு ஏதோ ஒரு கேஸ பத்தி பேசின்னு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஹீரோயினியா இல்ல யாருன்னு தெரியல. ஆனா ஹீரோயின் மாரி தான் இருக்காங்க. அப்படியே கூட ஹீரோயினோட அப்பாவோட ஒரிஜினல் பேர சொல்லி பேசின்னு இருக்காங்க. இதே அப்படியே போயின்னே இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மன உளைச்சல்ல கார எடுத்து ரிவர்ஸ் எடுத்துன்னு இருக்கான். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி கிட்ட புலம்பின்னு இருக்கான். "உன்னால தான் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கஸ்டமரும் வரல. பணமும் சம்பாதிக்கல. எப்படி நான் போயிட்டு பாட்டிய பார்க்கறது? பாட்டி வேற போனோனே பணம் கேட்பாங்களே, அடிப்பாங்களேன்னு" புலம்பி யோசிச்சுனே இருக்கான். எல்லாம் உன்னால தான் புலம்பிட்டு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம இறங்கி கார விட்டு இறங்கி அவன் வீட்டுக்கு போலான்னு போறான். இத ஹீரோயினும் பார்க்குறாங்க. நம்மளால தான் இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு. அப்படியே அவன் கூட போலான்னு போனா, குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவரால போட முடியல. சரின்னு திரும்பி பார்த்தா ஒரு காரோட போர்ட பார்க்கும்போது, இந்த கார் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்ச கார் மாரியே இருக்கு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே பாட்டிக்கு தெரியாம அப்படியே கதவ மூடிட்டு போலான்னு பார்க்கும்போது, பாட்டி "டேய் எங்கடா போன?" அப்படின்னு கேட்குறாரு. பாட்டின்னேன். அப்புறம் பாட்டி கேட்குறாங்க, "2 நாளா எங்கடா போன? வீட்டுக்கே வரலையேன்னோனே" அப்படியே சமாளிக்கிறதுக்காக பாட்டிய கட்டிப்புடிச்சு, "இல்ல பாட்டி ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு போய் படுக்க போலான்னு படுக்க போயிட்டான். படுக்க போனோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தூங்கி முழிச்சோனே திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரூம் கலர் மாறுது. திடீர்னு சீலிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, பிளட் சொட்ட ஆரம்பிக்குது. என்னடா இது ரத்தம்னு மேல ஏறி பார்த்தா, ஒரு பேய் அவன் கண்ணு முன்னாடி நிக்குது. மேல பறந்துன்னு இருக்கு. பார்த்துட்டு ஐயோ! அம்மான்னு கத்துறான். அதே திடீர்னு பார்த்தா, பாட்டி தான் முன்னாடி நிக்கிறாங்க. "டேய் என்னடா பயமுறுத்துற?" அப்படின்னு கத்துறாங்க. பாட்டியும் பயந்து கத்திட்டாங்க. "ஏன்டா எழுப்ப வந்தா எப்படிடா கத்துவேன்?" அப்படின்னு. "இல்ல பாட்டி பேய் கனவு தான் பயந்துட்டேன்" அப்படின்னு. "சரி, சரி வா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போணும். கார் எடு போலாம்" அப்படின்னு கூப்பிடும்போது, "சரி பாட்டி நான் வரேன்ட்டு" 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கிளம்பலான்னு ஐடியா பண்ணி கிளம்புறாங்க. "சரி பாட்டி நான் குளிச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டு, சரி வாங்கன்னு போறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓடி போய் கார்ல ஏறலான்னு போம்போது, அவன் வந்து, "பாட்டி பாட்டி நில்லுங்க. முன்னாடி வேணாம். முன்னாடி கொஞ்சம் அழுக்கா இருக்கு. நம்ம பின்னாடி உட்காருங்கன்னு" சொல்லி அவன் பாட்டிய ஏமாத்திட்டு பின்னாடி உட்கார வைக்கிறான். பின்னாடி உட்கார வச்சுட்டு அவன் போய் ஃப்ரண்ட்ல போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயினை பார்க்குறா. பாட்டிய திரும்பி பார்த்துட்டு, "ஹாய் பாட்டி" அப்படின்னு கேட்குறா.
பாட்டிக்கு தான் தெரியாதல்ல, இவ பேயினால கேட்கல, அமைதியா இருக்காங்க. பாட்டி கிட்ட சொல்றான், இந்த கார் வேணா வேற கார்ல போகலாம் பாட்டி அப்படின்னு. எதுக்குடா, இந்த கார் தான் நல்லா இருக்கு, இந்த கார்லயே போலான்னு அவங்ககிட்ட சொல்லும்போது, இல்ல பாட்டி வேற கார்ல போலாம், டேய் சொல்றத கேளு, அந்த கார்லயே போலான்னு சொல்லிட்டோன்னே, சரின்னு பாட்டி நல்லா தானே இருக்காங்க, சரி ஓட்டலான்னு கார் எடுக்கிறான். எடுத்துட்டு ஓட்டின்னு போயினே இருக்கலாம்னு ஓட்டுறான். ஓட்டும் போது பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி பாட்டியை பாக்குறான், பாட்டிக்கு எதனா ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணினே வரான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினி வேற சும்மா இல்லாம அவங்க கிட்ட பேசினே வருது. ஏன்டா காரை நீ வெளியே நிறுத்துற, ஒழுங்கா உள்ள நிறுத்து, நைட் ஆனா பாத்தீங்கன்னா பேய்ங்களாம் வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேய்ங்களாம் கிட்ட வரும்போது எவ்வளவு பயமா இருக்கும், ஒழுங்கா கேளு, உன்னை மட்டும் இந்த காரை நீ வெளியே நிறுத்தினா அவ்வளவுதான் உன்னன்னு சொல்லி மிரட்டின்னு வருது. இதுல வேற ஈர வேற இவ ஒருத்தி நேரம் தெரியாம வேற பேசின்னு வரான்ட்டு புலம்பினே வரான். வரும்போது அவ ரொம்ப பணினே வரனால திட்டுறதுக்காக, ஏன்டி சும்மாவே வர மாட்டியான்னு இவளை திரும்பி பார்க்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா குப்பை இருக்கும், அந்த குப்பையில ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். பின்னாடி திரும்பி பார்க்குறான், பாட்டி நல்லா இருக்காங்கன்னு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. பாட்டி சொல்றான், ஏன்டா உன் வண்டியில வந்து கொல்ல பாக்குறியேன்னு திட்டிட்டு பாட்டி இறங்கி போயிடுறாங்க. உடனே ஹீரோ, ஆமா இல்ல நம்ம வண்டியில பேய் இருக்குதான்னுட்டு எதனா சாமியார் இருக்காங்களா தேடி பார்க்கலான்னு தேடி பார்க்கறான். பேய் ஓட்டுறவங்களும் கிடைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் கார்ல பேய் இருக்கு ஓட்டணும்னு சொன்னோன்னே அவங்களும் இதான் சாக்கு, ஒரு அடிமை சிக்கிடுச்சுன்னு ஏமாத்திடலான்னு பூஜை போற மாதிரி போட்டு இப்படி ஓட்டு பேய போகணும்னா ஹீரோயின் இந்த சைட்ல போயிட்டு அந்த சைட்ல வந்து எட்டி பாக்குறா, யாரா அந்த பைத்தியக்காரின்னு. அவளும் சீனை போடணுன்ட்டு என்னென்னவோ பண்ணி பாக்குறா, ஹீரோவும் பாக்குறான் அவனை போடுன்னு. லாஸ்டா மணி எடுத்து ஆட்டும் போது பேய்க்கே காது வலிக்குது, யாரா இவ பைத்தியக்காரி இவளாலே காது வலிக்குதுன்னு. பேய் போயிடுச்சுன்னா அவங்க கிட்ட இது பண்ணும்போது, ஆஹா இதுக்கு மேல செல்ஃப் எடுக்காதுன்னு மொபைல் எடுத்து பாக்குறான். ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். சரி இந்த கிளைண்ட்டாவது வெளியே ஏற்றிட்டு போயிடலான்ட்டு கார் எடுத்து போயினே இருக்கான். என்கிட்ட சொல்லினே வரான், இந்த மாதிரி அவர் எனது ரெகுலர் கஸ்டமர், ஒரு டாக்டரா இருக்காரு, அவர் ஏறும்போது முன்னால எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு புலம்பினே வரான். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா காரை நிறுத்தலான்னு போறான். போகும்போது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பஸ் அண்டே நிக்கிறாரு, வந்து கார்ல ஏத்துறாரு. கார்ல ஏறினோன்னே அவன் பார்த்துனே வரான், பின்னாடி டாக்டருக்கு எதனா ஆயிடுமோன்னு ரொம்ப முக்கியத்துவமா பார்த்துனே வரான். நான் பார்த்துனே வரும்போது டாக்டர் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம நல்லா தான் இருக்காரு. பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மன நிம்மதி. ஆஸ்பத்திரி பக்கத்துலயே வந்துட்டான். ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல வந்துட்டு காரை நிறுத்திட்டு டாக்டர் வெளியே வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதுக்காக நிறைய நர்ஸுங்களாம் ஓடி வந்து அவரை டாக்டரையும் கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் கூட அந்த பேஷண்ட் கூட அப்படியே உள்ள போயிடுறாரு. அப்பதான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. ஹீரோட அம்மா கடைசி மூச்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் தான் லாஸ்ட் வரையும் போராடி காப்பாத்தலான்னு முயற்சி பண்ணி முடியாம அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துன்னு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் உள்ளேயும் போறான். உள்ள போனோடனே அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, அதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பா. வந்துட்டோன்னே அவங்க கிட்ட கேட்கறான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. என்ன ஹெல்ப்? டாக்டரை போய் பார்க்கணும், அதான உன் ஹெல்ப்னு அந்த பொண்ணு சொல்லவே ஆமான்னு சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா அந்த டாக்டரும் போய் பார்க்கறான். பார்த்துட்டு அவன் கையில இருக்க ஜூஸ் பாட்டிலாம் எடுத்து கொடுக்குறான். எதுக்குன்னா அவங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, அந்த ஒரு நன்றி விஷயத்துக்காக கொடுக்குறான். இதை ஹீரோயினும் தூரத்தமா இருந்து எட்டி பார்த்துனே இருக்காங்க. எட்டி பார்த்துட்டு இவனுங்க என்ன பேசுறானுங்க, என்னால இதை விட்டு தாண்டி வர முடியாது, போனா காரு திருப்பி என்னை வலிச்சிருமேன்னு எட்டி பார்த்துனே இருக்கானுங்க. எட்டி பார்த்துனே இருக்கும்போது என்ன பேசுறாங்கன்னு கேட்டே ஆகணும்னு ரொம்ப நேரம் எட்டி பார்க்கறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா காரு ஹீரோயினைய தூக்கி வலிச்சு கார் உள்ள உட்கார வச்சிடுது. இதனால காண்டாயிடுறா. திருப்பி காரை எடுத்துன்னு வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் சொல்றா, தயவு செஞ்சு காரை கொஞ்சம் உள்ள விடு, வெளியே விடாத அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு? உள்ள வந்துட்டு என் வீடு உள்ளலாம் சுத்துறதுக்கா? என்னால முடியாதுன்னு முன்னாடியே நிக்க வச்சுட்டு காரை என்ன பண்றான்னா ஆஃப் பண்ணிட்டு போலான்னு முடிவு எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்தோடனே இவளை எப்படியாவது காரை விட்டு துரத்தணும்னு ஒரு ஐடியால போயிட்டு சிஸ்டம் முன்னாடி உக்காரலான்னு சிஸ்டம்ல போயிட்டு உக்காடுறான். உக்காந்துட்டு சிஸ்டம்ல யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு சர்ச் பண்ணி பார்க்கறான். சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவனோட கஷ்டத்தை அந்த இதுல போடுறான் சிஸ்டம்ல. இன்டர்நெட்ல போட்டோன்னா எல்லாருமே கலாய்க்கிறாங்க, இவன் ஒருத்தன் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கான். கமெண்ட் பண்ணவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா கிங்கு, மாஸ்டர் கிங்கு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி உன் கார் தான் பேய்களுக்கான ஒரு கேட்டு, போற வழி வர வழி, அதனால எல்லா பேய்களும் பார்த்தீங்கன்னா உன்னை சுத்தி உன் காரை சுத்தி தான் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ, டேய் உங்ககிட்ட ஒரு ஐடியா கிடையாது தப்பாடா, அதுக்கு எல்லா பேய்களும் என் கார் கிட்ட வர போகுதுன்னு சொல்றியே, அட போங்கடா நீங்களும் உங்க சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகலான்னு நம்ம ஹீரோனது கிளம்பி நிற்கிறான். கிளம்பிட்டு சரி கார்ல ஏறலான்னு ஏறும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு அவனும் வரமாட்டான் போல, எவனா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பழுவினே ஓட்டினே வந்துருக்கான்.
யாரோ ஒருத்தர் கை போடுறாரு கஷ்டமா தான் நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா காரை ஒதுக்கிட்டு அப்பா நம்மளுக்கு ஒரு கஷ்டமா கிடைச்சிட்டாருன்னு காரை ஒதுக்குறான். அவரும் கிட்ட வந்தோடனே என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாரு. ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்கணும்னு அவரும் கார்ல வந்து இறங்கி ஏறிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கத்துது ஆட டேய் இன்னொன்னு பேய் ஆடு. உடனே கார் என்ன பண்றான்னா ஏத்திட்டு ஒரு இடத்துல போய் நிக்க வச்சுட்டு இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு 2 பேரும் ஏறீங்கன்னு அவர் கேட்கறாரு. நான் சீக்கிரமா போயிடுவேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது 2 பேரையும் திட்டுறான். ஏன்டா எனக்கு என் வேலையை கெடுத்துட்டு உங்க 2 பேரும் நான் வேலை செய்யணுமான்னு திட்டிட்டு திருப்பி என்ன பண்றான்னா அவன் கார் எடுத்துட்டு போலான்ட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு திருப்பி என்ன பண்றான்னா ஓட்டின்னு போயினே இருக்கான். ஏன்னா கஸ்டமர் வராங்க திடீர்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா புக் ஆகுறாங்க. அந்த கஸ்டமர் கிட்ட போய் காரை நிறுத்தணும்னு பாத்தீங்கன்னா கார் ஓப்பன் பண்ணோடனே கஸ்டமருக்கு ஹெவியான ஹெட் பெயின் ஆகுது. தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது தலை வலிக்குதுன்ட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் பஸ்லயே போறேன்னு போயிடுறான். இதனால செம்ம காண்டான ஹீரோ என்ன பண்றான்னா வீட்டுக்கு வரான். இன்னைக்கும் கையில காசு இல்லையேன்னு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பாக்குறேன்னா எட்டி பாக்குறான் ஜன்னல் வந்து. எட்டி பார்த்தா 2 பேர் பாத்தீங்கன்னா 2 பேருமே ஆர்குமெண்ட் பண்ணின்னு இருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. அந்த நேரத்துல ஹீரோ அவனோட அம்மா போட்டோ பார்த்துட்டு நீங்களாவது கனவு வந்திருக்கலாமே பேயா இவனுங்க வந்து என் உயிர் எடுக்கிறாங்களேன்னு பாத்துங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் விடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா கார் எடுத்துன்னு போய் ஷெட்ல வித்துலான்ட்டு கார் எடுத்துன்னு போறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் டேய் என்னடா காரை விற்க போறியா என்னை விட்டு போறியான்னு சண்டை போடும்போது ஆமா என்கிட்ட காசே இல்லை கடனெல்லாம் அடைக்கணுமா காரை வித்து நான் கடன் அடைக்கணும் அதனால விற்கதான் போறேன்ட்டு ஹீரோயினை கூட மதிக்காம பாத்தீங்கன்னா காரை ஷெட்டுக்கு எடுத்துன்னு போறான். டேய் என்னடா இப்படி சொல்றேன்னு ஹீரோயினும் புலம்பின்னு இருக்கும்போது அங்க புதுசா ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேக்குது. மேடம் மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் என் பொண்ணு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கா பணம் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணாம இருக்காங்க. நான் பணத்துக்கு பதிலாக நான் தங்கமா சேர்த்து வச்சிருக்கேன் அது கார்ல இருக்கு கொஞ்சம் எடுத்து ஆஸ்பத்திரியில கொடுத்துறீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ்னு. உடனே ஹீரோவை பார்த்து டேய் கார்ல தங்கம் இருக்காண்டா இங்க வாடா ஹீரோ அப்படின்னு கூப்பிடும்போது அவனும் அங்க வந்து பார்த்துட்டு கார் உள்ள தங்கம் இருக்கா வாடா வாடான்னா அவனும் என்ன பண்றான்னா கார் உள்ள எட்டி பார்க்கும்போது ரெட் கலர் பைய எடுத்து அதை ஓபன் பண்ணி பார்க்கறான். ஃபுல்லா தங்கமா இருக்கு. சரின்னு இதை எடுத்துன்னு போயிட்டு பாத்தீங்கன்னா அவன் ஆஸ்பத்திரிக்கு போறான். ஆஸ்பத்திரியில இந்த பேயோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க கிட்ட இது மாதிரி என் ஃப்ரெண்டு தான் கொடுத்து வச்சான் பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்காக கொடுக்கணும்னு. இப்பதான் ஞாபகம் வந்தது இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு. அவங்களும் ஆழ்ந்த கண்ணீர்ல என் பொண்ணை காப்பாத்திடலான்னு ஒரு மாதிரி அழுத மாதிரி சொல்றாங்க. பொண்ணுகிட்டயே சொல்றாங்க நீ உன்னை காப்பாத்திலாம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் காசு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒண்ணு. பொண்ணும் சந்தோஷப்படுறா இவங்களும் சந்தோஷப்படுறத பார்த்து தூரமா இருந்து ஹீரோவும் பாக்குறான். கூட அந்த ஆவி இருக்கு பாருங்க ஹஸ்பண்ட் ஆவி அவங்களும் பாத்தீங்கன்னா நின்று பொண்ணு உயிரோட இருப்பா இனிமே சந்தோஷமா போலான்ட்டு அப்படியே கண்ணீரோட இருந்துட்டு லாங்ல இருந்து நம்ம ஹீரோவையும் பார்த்து ஒரு ஆய் மாதிரி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா அவரோட ஆவி பாத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போகுது. அப்படியே ஹீரோவும் பார்த்து கொஞ்சம் மன உறுதியா இருக்கும்போது அந்த பாப்பா இருக்காங்கல்ல அந்த பாப்பா வந்து ஹீரோ கையில பாத்தீங்கன்னா ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்துட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க அங்கிள் நீங்க தான் சொன்னீங்கல்ல எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு எங்க அப்பா தான் சொன்னாரு இந்த தங்கத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அதான் கொடுத்தேன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் இதாயிடுச்சு. சரி அப்படியே யோசனையிலேயே பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றான்னா அங்க வந்து கார்ல வந்து நேர்க்கும் போது என்னன்னா நான் காரை விற்க போறேன்ட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுனே இருக்கான். எனக்கு 20 லட்ச ரூபா தேவைப்படுது இந்த காரை வித்தாதான் என்னால இது பண்ண முடியும் என் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதனால நான் விற்க தான் போறேன்னு சொல்லும்போது புது பேர் இருக்குல்ல அது சொல்லும் ஏன்டா ஒரு 20 லட்ச ரூபாய்க்காடா கார் விற்க போற என்கிட்ட பாத்தீங்கன்னா தங்க கட்டிலாம் நிறைய இருக்குடா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனா உனக்கு நான் தங்க கட்டி தரேன்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவை கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுனால ஹீரோவும் சரி நான் பாக்குறேன் ஹெல்ப் பண்ற மாதிரி யோசிச்சு 2 பேரும் மண்டே கழுவுறாங்க ஹீரோக்கு மண்டே. அதனால ஹீரோவும் சரி உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த பேய்க்கும் ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினே சொல்றாங்க இப்ப பார்த்தால நம்ம ஒரு பேய்க்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த பேய் வந்து உங்களுக்கு கோல்டுக்கு ரிங் கொடுத்ததுல ஆமா ஹீரோ யோசிச்சு பார்க்குற ஆமால ஒரு கோல்டு ரிங் கொடுத்துருன்னு அதை யோசிச்சு பார்த்துனே பாத்தீங்கன்னா இது இந்த பேய்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு வந்து காரை நிறுத்துறாங்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு காரை விட்டு கொஞ்சம் நவுந்து போன உடனே அந்த புது பேய் இருக்குதுல்ல ஜென்ஸ் பேய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரியிலாம் ஒர்க் பண்ணல நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஏனிலேருந்து கீழே வந்து மண்டையில் அடிபட்டு நான் இறந்துட்டேன். இதெல்லாம் சொன்னா அந்த ஹீரோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னா பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு ஹீரோயினே சப்போர்ட் வராங்க. பரவாயில்ல நீ பொய் சொன்னது தப்பு இல்லை நீ உண்மை சொல்லியிருந்தா அந்த கார் எடுத்துன்னு போயிட்டு அவன் வித்துருப்பான் வித்துட்டாங்க அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஹெல்ப் பண்ண மாட்டா அதனால நீ பொய் சொன்னது தப்பு இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் இந்த புது பேய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பாத்ரூம்ல போயிட்டு கை வாஷ் பண்ணினே இருக்கும்போது கனவு காண்றாரு. என்ன மாதிரி கனவுனா எல்லா பேய்களுக்கும் உதவி பண்ணிட்டு அந்த பேய்கள் மூலியமா பாத்தீங்கன்னா அதிகமா பணம் சம்பாதிச்சு இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் பணத்தை பாட்டி கிட்ட கொடுக்குற மாதிரி கனவு காண்டு அதே யோசனை சிரிச்சுட்டு ஆஹா நம்ம கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கார் உள்ள ஏறினான்.
ஏறிட்டு அப்படியே நம்ம இப்போ புது பேய் இருக்காங்களா, அந்த புது பேய்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு அந்த வீட்டுக்கு போறாங்க. போனோன்னா புது பேய்க்கு மனசு கேட்கல. இந்த மாதிரி ஹீரோவை ஏமாத்து வந்துட்டு ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என்கிட்ட பணம்லாம் இல்லை, நான் பொய் சொல்லிட்டேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் பொய் சொல்லிட்டேன். இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பாத் கட்டுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் இறந்துட்டேன். ஆனா அவங்களுக்கு பாத் டப்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு கோல்டு காயின் சேர்த்து வச்சிருக்கேன், அதுல எனக்கு ஒரு பாத் டப் மட்டும் கட்டி கொடுக்கணும்னு. ஹீரோ டென்ஷன் ஆகி, எல்லாம் உங்களை பத்தி மட்டுமே பேசுறீங்களே, என்னை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஏன்னா நான் கடனை மட்டும் கட்டலைன்னா என் வீடும் போயிடும், நானும் என் பாட்டி நடுரோட்டு வந்து நிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே காரை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது இந்த புதுப்பையோட ஒய்ஃப் அப்படியே நடந்து வராங்க. புதுப்பேய் ஒய்ஃப் போகும்போது புதுப்பேய் சொல்லுது, தயவு செய்து என் ஒய்ஃபுக்கு பாத் டப் கட்டி கொடு அப்படின்னு. அதெல்லாம் என்னால முடியாது, போங்கடான்ட்டு கார் எடுத்துட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போயிடுறான். போயிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டு வெளியே ஹீரோயினை திட்டிட்டு, நான் உள்ள போறேன், நீ உள்ள வந்துடாத அப்படின்னு திட்டிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு அவன் பாட்டு என்ன பண்றான், நிக்கிறான். ஹீரோயின் ஜன்னல் பக்கம் வந்துட்டு, ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணால, ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு, நீயும் துரோகி தான், நீ என்னை ஏமாத்தி தானே யூஸ் பண்ண பாக்குற அப்படின்னு அதுக்கிட்ட சண்டை போட்டுனே இருக்கான். இந்த சவுண்டு பாத்தீங்கன்னா வெளியே இருக்க நம்ம பாட்டிக்கு தெரிஞ்சுட்டு பாட்டி உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு, ஏய் என்னடா யார்கிட்ட பேசிட்டு சமாளிக்கிறதுக்காக ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, போன்ல பேசுன பாட்டி அப்படின்னு. சரி போன்ல தான் பேசினிருக்கா, சரி வா இந்த டேப் பார் ஒழுகுது, வந்து அதை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் இதோ வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டேபை சரி பண்ணலான்னு போயிட்டு அதை டேப் சரி பண்றாரு. இப்போ சரி பண்ணும்போது அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தோணுது. என்னன்னா அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த டப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் உட்காந்து குளிக்கிறாங்க. குளிக்கும் போது நான் உனக்கு ஒரு புதுசாக ஒரு டப்பு ஒன்று கட்டித்தரேன், வாஷ் டப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விளையாடுனதெல்லாம் ஞாபகம் வருது அவனுக்கு. அதை யோசிச்சுட்டு அப்படியே வரான். வந்து பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்கும்போது அப்படியே அவனோட சின்ன வயசு போட்டோ பார்க்கும்போது, சின்ன வயசுல நல்லா சிரிச்ச தான் இருக்கான், இப்பதான் ஆள் உருன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருக்காங்க. வெளியே சரியான மழை பெய்யுது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா வெளியே மழை பெய்யுறத பார்த்து உள்ள தலையை தேய்ச்சினே உள்ள வரான். வந்து பார்க்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஷோபால படுத்துன்னு இருக்காங்க. அப்படியே வெளியே பாக்குறாங்க, மழை பெய்யுது. சரி ஓகே படுத்து தொலைட்டுன்ட்டு எதுவுமே கண்டுக்காம அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அவர் பாட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் கார்ல போயின்னு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. அதெல்லாம் காதுல வாங்காம ஹீரோ அவங்க பாட்டு டிரைவிங் பண்ணியிருக்காங்க. சரி நீ காரை வித்துறாத, காரை வித்துட்டு நான் எங்க போறதுன்னு ஹீரோயினும் புலம்பின்னு வராங்க. எதுவுமே காதுல வாங்காம ஹீரோ பாட்டுன்னு அவன் ஒரு யோசனையிலேயே இந்த புது பேய் இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு போயிட்டு காரை நிறுத்துறான். அதை பார்த்த புது பேய்க்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஹீரோ ஹெல்ப் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டுனே இருக்கான். இதுல இப்பதான் ஏன் ஹீரோ ஹெல்ப் பண்றான்னு பார்த்தா, நேத்து நைட் அவன் கனவு காண்டிருப்பாள் அவங்க அம்மா கூட இருந்ததெல்லாம், அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கான். உடனே அந்த பேயை பார்க்கும்போது பேயும் சந்தோஷப்பட்டு அவகிட்ட வந்து, ஐயோ ஹீரோ வந்துட்டீங்களான்னு அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதே மாதிரி தான் கார்ல டிஸ்கஷன் போயிட்டு என்ன பண்றான்னா, அந்த புது பேய் கிட்ட வீட்டுக்கு வந்து நிக்கிறான். நின்றுட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு நீங்க பாத் டப் கட்டி தரீங்களான்னு சொல்லிட்டு பேயும் கார்ல ஏறி அது சொல்லுது, இந்த மாதிரி இவ்வளவு நாள் சேர்த்து வச்சதை ஒரு தங்க கட்டியா நான் சேர்த்து வச்சிருக்கேன், அது பாத்தீங்கன்னா ஒரு பழைய மொபைல் உள்ள வச்சிருக்கேன், நம்ம அதுக்கு வீட்டு உள்ள போனோம், வீட்டு உள்ள போய் எடுத்துதான் நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அப்படி வீட்டுக்கு உள்ள போனோம்னா ஒரு பிளானோட தான் உள்ள போகணும். நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உள்ள போங்க. அவன் ஹீரோயின் கேட்கிறா, உன்னோட ஃப்ரெண்டு சொன்னா நம்பிடுவாங்களா, எதனா ஒரு இது சொல்லு, இன்சிடென்ட் சொல்லு, அப்பதான் அதை வச்சு உள்ள போக முடியும்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நானும் என் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோம். என்னை கை குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்க. நானும் அவளும் அங்கதான் வளர்ந்தோம், அங்க வளர்ந்து ஒன்னா படிச்சோம், ஒன்னா பாத்தீங்கன்னா வேலைக்கு போனோம். ஒரு இதுல பாத்தீங்கன்னா அவ என்னோட கம்பெனியே வந்து சேர்ந்துட்டா. அப்பதான் 2 பேர் லவ் பண்ணோம், கல்யாணமும் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, என் ஆக்டிங்கை பாருங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பேயோட ஒய்ஃப் வீட்டை தட்டுறாங்க. டோரை தட்டினோன்னு அவங்க ஒய்ஃப் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நாள் நான் ஊர்ல இருந்தேன், இப்பதான் வந்தேன், இப்பதான் விஷயம் தெரிஞ்சு நான் வந்து உங்களை பாக்குறேன், எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குன்னு ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்றான். அழுகுறான் அழுகுறான் தேம்பி தேம்பி அழுகுறான். அழுதுட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா நம்ப வைக்கிற மாதிரி அழுகுறான். அவங்களும் நம்பிட்டாங்க. சரி எதுக்காக வந்திருக்கீங்க? இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தான், உங்களுக்கு வாஷ் டப்னா ரொம்ப பிடிக்கும், அதை கட்டி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே நம்ப வச்சு இது பண்ணி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் போடுறான். அவங்களும் நம்பி ஓ அப்படியா அப்படியான்னு கேட்டுனே இருக்கும்போது தான் லாஸ்டா ஒரு பிளான் ஒன்று அவங்க போட்டுறதை காட்டுறாங்க. என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, எடுத்தோன்னே வீட்டுக்குள்ள யாரும் விட மாட்டாங்க. அப்படி விட்டாங்கன்னா, நீ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கொடுங்க, அவங்களுக்கு வாஷ் அப் கட்டணும்ல, அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுருன்னு பார்க்கணும்னு சொல்லு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரிமெண்ட் எடுக்கிறேன்னு உள்ள போவாங்க. உள்ள போனோன்னா நீ என்ன பண்ணு, ரூம் உள்ள போயிட்டு ட்ரா இருக்கும், அந்த ட்ரா ஓப்பன் பண்ணா உள்ள பழைய ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு இது இருக்கும்.
டப்பா இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அவங்க கிட்ட அக்ரிமெண்ட்டை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நீ போயிடு அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்றான்னா, ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட்டை எடுத்துன்னு வாங்கன்ட்டு சொல்றான். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா, சரி அது போய் ட்ராரை ஓப்பன் பண்ணிட்டு இத ஃபோன் இருக்கான்னு பார்க்குறாங்க. உள்ள தேடி பார்த்தா அதுல ஃபோன் இல்ல. சரி வேற எங்க இருக்குன்னு தேடி பார்த்துட்டே இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து இந்த லேடிக்கு பக்கத்துலயே நிக்கிறாங்க. இவங்க அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வராங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அந்த சைடுல ஹீரோவும் தேடிட்டே இருக்காரு. எங்கேயா ஃபோனை வச்சேன்னு கேட்கும்போது, இங்கதான் வச்சேன்னு சொல்லும்போது, அவனும் அங்கங்க தேடுறான் ஒரு டிராவா. லாஸ்ட்டா ஒரு டிரால ஃபோனை பார்த்துறாங்க. அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு கட்டியே இல்ல. ஹீரோ பார்க்குறான். "ஏய் என்னாயா கோல்டு கட்டியே இல்ல. இதுல தான் வச்சேன்னு" அவனும் இது பண்றான். அதுக்கப்புறம் அங்கருந்து ஹீரோயின் வேற, "ஐயோ! அவங்க எடுத்துட்டாங்க. சீக்கிரம், சீக்கிரம்னு" சொல்றாங்க. உடனே ஹீரோவும் இன்னும் எங்கேயோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா லாஸ்ட் வரையும் கிடைக்கல. அவங்களும் வந்துட்டோனே ஹீரோ போய் அங்க உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டோனே அவங்க அந்த அக்ரீமெண்ட்ட பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே. நம்ம பார்த்துடலாம். இதுல அந்த மாரி பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு ஒரு வாஷ் டப்பு கட்டி தரேன்னு" சொல்றாங்க. இத பார்த்து ஹீரோயினி, "யார் இவன்? இவன் சும்மாவே காசு செலவு பண்ண மாட்டான். இவன் எப்படி இத பண்றான்னு" யோசிக்கும்போது ஃபிளாஷ்பேக்ல தான் காட்டுறாங்க. அவரு ஃபோன்ல வைக்கல. அது ஃபோன்ல நான் வைக்கல. இத பார்த்தீங்கன்னா, இப்பதான் ஞாபகம் வருது. நான் ஃபோன்ல வைக்கல. நம்ம அத ஏசில தான் வச்சிருக்கேன்னு அந்த பேய் கை காட்டுனோனே, அவரு என்ன பண்றாருன்னா, இங்கருந்து நவுந்து போயிட்டு அந்த ஏசி வென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ள பார்த்தா அந்த கோல்டு காயின அந்த இதுலயே வச்சிருக்காரு. அத எடுத்து பார்த்தோனே தான் மன நிம்மதி வருது. ஆ அந்த கோல்டு காயின் இருக்க தைரியத்துல தான் அவரு வாஷ் டப் கட்டி தரேன்னு சொன்னது ஹீரோ சொல்லியிருக்காருன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சோனே, "அத ஆனா பார்த்தேன்" அப்படின்னு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பேயோட ஒய்ஃப்க்கு கால் வருது. எங்கேருந்து வருதுன்னா, அந்த பேய் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருந்தார்ல, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இந்த மாரி "இங்க வாங்க உங்கள மீட் பண்ணணும்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவே என்ன பண்றாருன்னா, அந்த பேயோட ஒய்ஃப கார்ல வச்சு கூட்டின்னு போறாரு. அந்த ஒய்ஃப அந்த பேய் ஹஸ்பண்ட் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துன்னு வந்துன்னே இருக்காரு ஏக்கத்தோட. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தோனே, அவங்க ஒரு மாரி டல்லாவே போறாங்க. முடியாம ஒரு மாரி மயங்கி கீழ விழுற மாரி போயிட்டு கீழ வந்துட்டாங்க. இந்த பேய் தூக்க போகுது. அதனால தூக்க முடியாதுல்ல. அதனால போயிட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ணி அவங்கள ஒரு மாரி கை தாங்கலா தூக்கின்னு போயின்னே இருக்காங்க. இதுல எல்லாருமே போலான்னு முடிவு பண்ணி எல்லாரும் போம்போது, ஹீரோயினையும் "நானும் வருவேன்" அப்படின்னு சொல்ற மாரி அவங்களும் கிளம்புவாங்க. கிளம்புனா பார்த்தா அந்த கார் என்ன பண்ணும், அவங்கள போக விடாம திருப்பி எடுத்துட்டு வந்து காருக்குள்ள வச்சுடும். அதுக்கு ஹீரோயின் போம்போது, "டேய் நான் மட்டும் ஏன்டா வரக்கூடாது? நீங்க மட்டும் போறீங்களே, நான் மட்டும் என்னடா பாம்புன்னு" கத்தின்னு இருக்காங்க வெளிய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க, ஹீரோட வீட்ல காட்டுறாங்க. 2 போலீஸ்காரங்க ஹீரோட பாட்டிய பார்க்கலான்னு வந்துருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஹீரோ அவங்க அம்மா இறந்திருப்பாங்கல்ல, ஆக்ஷன்ல தான் இருந்திருப்பாங்க. அத பத்தி விசாரிக்கலான்னு வந்திருப்பாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னா, இந்த மாரி ஹீரோ அவங்க அம்மா இறந்துட்டோனே அந்த கார் இருந்ததுல்ல, அது பார்க்கிங்ல தான் இருந்தது. அது எப்படி உங்க வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்டோனே, பாட்டி யோசிக்கிறாங்க. "என்ன சொல்றீங்க? அது நீங்க தான் எடுத்துன்னு வந்து இங்க விட்டீங்கன்னு நெனச்சுன்னு இருக்கோமே" அப்படின்னோனே, "நாங்க எதுவும் விடலையேன்னொன்னே" போலீஸ்காரங்களும் யோசிக்கிறாங்க. "என்னது இது?" அப்படின்னு. அப்புறம் போலீஸ்காரங்க டவுட் கேட்கறாங்க. "உங்களுக்கு எதனா இதுவா தெரியுதா?" அப்படின்னு. அந்த மாரிலாம் எதுவுமே இல்லங்க. நானே என் பொண்ணு இறந்துட்டாங்க. அதனால நாங்க அந்த இடத்துலயே இருந்தோம். அதனால நாங்க எதுவுமே பார்க்கல. இருந்தாலும் என் பேரன் கார பார்த்துட்டு, "அதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது பொருளு" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கும் தெரியல. இருங்க நான் ஒரு வாட்டி என் பேரனுக்கு கால் பண்ணி நான் கேட்டு பார்க்குறேன்னு கால் பண்றாங்க. கால் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஹீரோவும் ஃபோன் எடுக்குறாரு. "எப்பா இந்த மாரி போலீஸ்காரங்கலாம் வந்திருக்காங்க. இந்த மாரி கேட்குறாங்க. "நம்ப கார்ல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொன்னியேப்பா, என்னப்பா?" அப்படின்னோனே, அவன் சொல்றான், "இந்த மாரி நம்ம கார்ல இருக்க பிளாக் பாக்ஸ் தான் மிஸ் ஆயிடுச்சு. அதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் ஃபோன வைக்கிறேன். ஆஸ்பத்திரி இருக்கேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறான். இத பாட்டியம்மா அவங்க கிட்ட போலீஸ்காரன்ட்ட சொல்றாங்க. "இந்த மாரி பிளாக் பாக்ஸ்ன்னு ஏதோ மிஸ் ஆயிடுச்சாம். அது என்னன்னு பாருங்க. ஒரு வேள கார் எடுத்துன்னு வரவன் பிளாக் பாக்ஸ எடுத்திருப்பானோ? கொஞ்சம் அந்த மாரி விசாரிங்கன்னோனே" போலீஸ்காரனுக்கு ஒரு டவுட் வருது. என்னது இது பிளாக் பாக்ஸ் காணுமேன்னு இந்த கேஸ பார்த்தீங்கன்னா ஓவரா மூவ் பண்ணுன்ட்டு யோசிச்சுன்னே போலீஸ்காரங்க பாட்டி வீட்லருந்து வெளிய வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீன் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஆவியோட ஒய்ஃப உட்கார வச்சு, "இந்த மாரி உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவருக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. இதுல சைன் போடுங்க. சைன் போட்டீங்கன்னா உங்க அமௌண்ட் ப்ராசஸ் பண்ணலாம்ன்னு" இருக்கும்போது அமௌண்ட் சொல்றாங்க. இது மாரி ₹20,00,000 வந்திருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். பரவாயில்லையே! அவங்க செட்டில் ஆயிடுவாங்கன்ட்டு ஒரு மன நிம்மதியில இருந்துட்டே இருந்தான். சைன் போடலான்னு வரும்போது, பின்னாடிலருந்து ஒரு சவுண்ட் வருது. "நில்லுங்க" அப்படின்னு. யாரான்னு திரும்பி பார்த்தா, ஒரு வயசானவரும், ஒரு வயசான அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க. "இருங்க, சைன் போடாதீங்க, நிறுத்துங்க, லாஸ்ட் நேரத்துல கல்யாணம் நிறுத்துவாங்கல்ல, அந்த மாரி" ஓடி வந்து கீழ விழுந்துடுறாங்க. விழுந்தோனே அங்க இருக்கவங்க தூக்கி அவங்கள உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கேட்கறாங்க. இந்த மாரி "அது என் பையன் தான் இறந்துட்டான். எனக்கே தெரியல. நான் தான் சின்ன வயசுல அவன
அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டேன். இப்போதான் நான் வந்தேன். அந்த மாதிரி எனக்கு கேஸ் ஆயிடுச்சு. ஜெயிலில் இருந்தேன். அதனால தான் என்னால் பார்த்துக்க முடியலன்னு அனாதை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டேன். இப்போதான் தெரிஞ்சுதான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீ யாரும்மா ஏமா போய் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, இருங்கன்னு சொல்லிட்டு டேய் டாக்குமெண்ட்லாம் காட்டணும். டாக்குமெண்ட் இன்சூரன்ஸ் ஆஃபீஸருக்கு காட்டும்போது அவங்க ஃபுல்லாக பார்க்குறாங்க. இவங்க தான் உண்மையான அம்மான்னு எல்லாமே ப்ரூஃப் வச்சிருக்காங்க. இதை பார்த்து அவங்க மருமகிட்ட, நீ தான் பார்த்துக்கினியம்மா, ரொம்ப நன்றிம்மா, அவன் இறந்துட்டாம்மா, என்னாலும் தாங்க முடியலம்மா, நான் அழுதுனே இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, அப்படியே இருந்தாங்க, நான் சம்பாரிச்ச மொத்த காசும் எடுத்து வந்து என் மருமகளுக்காகனா அதையும் எடுத்து காட்டும் போது இவங்களும் பார்த்துட்டு அழுகுறாங்க. மருமகளும் பேயும் பார்த்துட்டு எங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல அவரும் பார்த்துன்னு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களும் அவங்கள உட்கார வச்சு பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி என் பையனை நல்லா பார்த்துக்கணும்மா, அவன் இறந்துட்டான், என் சேமிப்லாம் இதா இருக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு அந்த பேயோட போட்டோலாம் காட்டுறாங்க. இதை பாரு, இதான் ப்ரூஃப் அப்படின்னு காட்டி அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, போட்டோவை பார்த்துட்டு எனக்கு பணம்லாம் வேணாம், என் ஹஸ்பண்ட் தான் இருந்தா போதும்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வெளியே அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணினே இருக்காங்க. யாரும் வரலன்னு, எப்படா வருவீங்க, என்னடா தனியா விட்டுருவோன்னு ஹீரோ வராரு. வெளியே வெளியே வந்துட்டு பாக்குறாரு ஹீரோயின், என்னடா போகும்போது 2 பேரா போனீங்க, வரும்போது 4 பேரா வரீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க மாமியார் அவங்க பொண்ணுகிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு பையன் கல்லறைக்கு போறேன், நீங்க வரியாமான்னு. சரின்னு இவங்க என்ன பண்றாங்க, 4 பேரும் சேர்ந்து அந்த வண்டியில ஹீரோவே கார்ல கூட்டிட்டு போயிட்டு அந்த கல்லறைக்கு போலான்னு கூட்டிட்டு போறாரு. போயினே இருக்கும்போது நல்லா பேசினே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கல்லறைக்கு போயிட்டு எல்லாமே எடுத்து வைக்கும் போது அம்மா என்ன பண்றாங்கன்னா, கிவி பழம்லாம் எடுத்து வைக்கிறாங்க. கிவி பழத்தை பார்த்துட்டு இந்த மருமக கேட்குறாங்க, இது அவருக்கு அலர்ஜி ஆச்சு, இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சாப்பிடுவான்னு சொல்றாங்க. இதை பார்த்த பேய்க்கு என்ன சொல்றதுன்னா, இல்லையே எனக்கு கிவி பழம்னா சின்ன வயசுலேருந்து அலர்ஜி ஆச்சு, இவங்க ஏன் வைக்கிறாங்கன்னு அவங்க யோசிச்சு பார்த்து அதை அப்படியே விட்டு கும்பிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மாமியார் மருமகளும் தனியாக உட்காந்து பேசும்போது அவங்க கேட்குறாங்க சைலண்டா, எப்பவுமா கல்யாணம் பண்ணீங்க, இந்த மாதிரி நாங்கள் 10 வருஷம் லிவிங்ல இருந்தோம், இப்போதான் 1 மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி அப்படின்னு. சரிம்மா மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை இன்னும் அதெல்லாம் கொண்டு வரலன்னு. அவங்க முகத்துல ஒரு மாதிரி வில்லத்தனமான ஒரு சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா அவங்க கிட்ட பேசி கீசி எல்லாத்தையுமே கறந்துட்டு முடிஞ்ச வரையும் என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஒரு மாதிரி டெரரா சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. அப்படியே கிளம்புறாங்க. அவங்க கிளம்புற வரம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனோன்னா அந்த ஒய்ஃபும் வெளியே வராங்க. வெளியே வரும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு கால் எடுத்து பேசுனா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான். இந்த மாதிரி இந்த பணம் உங்களுக்கு வராது, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுதாமே, அதனால இந்த பணம்லாம் அவரோட அம்மாவுக்கு தான் போகும்னு சொல்லி வைக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்பதான் பேசணும், அது கிளம்ப இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஃபோனை வச்சுட்டு அவங்க அம்மா கார்ல ஏற போவாங்க. அதை பார்த்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்க இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்கன்னா, ஆமாம்மா, உனக்கு ஏமா பணம், எனக்கு அதிகமாக கடன் இருக்கு, எனக்கு தான் தேவைப்படுது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், பரவாயில்ல விடு, நான் உனக்கு எதனா கொஞ்சமா காசு தரேன், அதை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி அவங்க பாட்டும் போறாங்க. இதை பார்த்த அந்த பேயும், இல்லை இல்லை இது உங்களுக்கு வரக்கூடாது, என் ஒய்ஃப் தான் வரணும்னு அவங்க அழுகுறாங்க. அவர் பேசுறது எப்படி யாருக்கும் கேட்காது. அதனால என்னன்னா ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காரு. இந்த கார்ல போற லேடி, நல்ல வேலை அவங்க அம்மா என் கூட ஜெயில இருந்தா, அவ புலம்புதை கேட்டு கேட்டு நான் இந்த பையனை ஏமாத்திட்டேன், இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் வரப்போகுதுன்னு அவங்க பாட்டு ஜாலியா பேசின்னு போயினே இருக்காங்க. பையனோட போட்டோ வந்ததுனால உண்மையிலேயே நம்பிட்டாங்க. அவ்வளவுதான், மொத்த பணம் நம்மளுக்கு தான், அவனுக்கு 1 ரூபாய் தரக்கூடாது, எப்படி அப்படின்னு சிரிச்சுனே இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துனே இருக்காங்க. 2வது எபிசோடு இதோட முடியுது. பாய்.